நீங்க பத்திரப்பதிவு பண்ண போறீங்களா? முக்கிய அறிவிப்பை தமிழக பத்திரப்பதிவுத்துறை வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்துல புதிய பத்திரப்பதிவு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. செக்ஷன் 34C படி அசல் ஆவணம் கட்டாயம். நீங்க ஒரு பத்திரப்பதிவு பண்றீங்க அப்படின்னா விற்பவருக்கு சொத்து எப்படி வந்தது, அதற்கான அசல் தாய் பத்திரம் அல்லது முந்தைய அசல் ஆவணத்தை காட்ட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வில்லங்க சர்டிபிகேட். நீங்க ஒரு பத்திரப்பதிவு பண்றீங்க அப்படின்னா 10 நாட்களுக்கு முன் பெறப்பட்ட ஈசி கண்டிப்பா சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுடைய அசல் ஆவணம் தொலைஞ்சு போயிடுச்சா அப்படின்னா போலீஸ், அதாவது காவல்துறை கொடுக்கிற கண்டுபிடிக்க முடியவில்லை நான் ட்ரேசர் சர்டிபிகேட் வைக்கணும். அதே மாதிரி செய்தித்தாளில் உங்களுடைய பத்திரம் தொலைஞ்சு போயிடுச்சா அப்படின்ற மாதிரி பண்ணி அதோடைய விளம்பரம் காப்பியை நீங்கள் அட்டாச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை பரம்பரை சொத்தா இருக்கு, பூர்வீக சொத்துக்கு அசல் பத்திரம் இல்லை எனில் வருவாய்த்துறையின் பட்டா காப்பியை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்க சொத்து அடமானத்தில் இருக்கு அப்படின்னா எங்க அடமானம் இருக்கோ அந்த நிறுவனத்திலிருந்து என்ஓசி வாங்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அரசு நிறுவனங்கள் மற்றும் சில குறிப்பிட்ட ஆவணங்கள் தேவைப்பட்டால் அவங்களுக்கு மட்டும் விலக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பத்திரப்பதிவில் வந்திருக்க புதிய சட்டங்கள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.